கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் தொடர்ச்சியாக தற்போது சில நிமிடங்கள்ல ரோட் ஷோ ஆனது மேட்டுப்பாளையம் காந்தி சிலை அருகே தொடங்க இருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் தங்கியிருந்தக்கூடிய ரெசார்ட்ல பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி இணை பொறுப்பாளர் ஆகியோர் எல்லாம் நேரடியாக சந்தித்தார்கள். இதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யுவராஜ் மற்றும் விரியல் சேகர் ஆகியோரும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக முதல் கட்டமாக தனது சுற்றுப்பயணத்தை 40 தொகுதிகளில் மேற்கொள்கிறார். முதல் தொகுதியாக மேட்டுப்பாளையம் தொகுதியில் இந்த சுற்றுப்பயணமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இறுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அவரது சுற்றுப்பயணம் முதல் கட்டமாக நிறைவடைகிறது. அதற்கு பின்னராக அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு செல்வதற்கான ஷெட்யூலை போட்டு அறிவிப்பாங்க. அதே போல இந்த அவர் ரோட் ஷோல பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த தொடக்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அது என்ன காரணம், அதனுடைய பின்னணி என்ன சுபாஷ்? இதுவரையும் அவர் இங்க நீங்க சொன்னது போல அவர் வரலதான். ஆனா இப்ப ஏற்கனவே உள்ள மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து தற்போது அவர் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி எல்லாம் அமைந்திருக்கிறது. அவருக்கான பணிகள் ஏதேனும் இருக்கா என்பதையும் நாம் பார்க்கணும். நம்மளுடைய மாவட்ட செயலாளர், நம்மளுடைய மாவட்ட செய்தியாளரும் அதை பத்தி தகவலை சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் இதுவரையும் இங்கே கலந்து கொள்ளல. வழி அடிமையில மொத்தம் 6 இடத்துல அவர் பேச இருக்கிறாரு. அங்க எதுவும் வராரா அப்படின்றதையும் பார்க்கணும். ஆனா இந்த மூத்த நிர்வாகிகள் அனைவருமே இங்க கலந்து கொண்ட போது செங்கோட்டையன் வரவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அப்சர்வேஷனாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாஜகவினர் இந்த தொடக்க நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்களா? யாரெல்லாம் வந்திருக்காங்க? பாஜகவினுடைய இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கண்டிப்பா அதுல கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொள்கிறார். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார். இப்படி பாஜகவை சார்ந்தவர்களும் அதே போல வானதி சீனிவாசன் அவர்களும் இதுல கலந்து கொள்கிறார்கள். இப்படி எல்லாருமே இதுல கலந்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியுது. இங்க அண்ணாமலை இல்ல பங்கேற்கல. அண்ணாமலையும் இந்த கூட்டத்துல பங்கேற்கல. இந்த ஷோல அவருடைய ரோட் ஷோலயோ இல்ல அவருடைய பரப்புரையிலயோ எங்கேயுமே அவர் கலந்து கொள்ளல அப்படின்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை இப்ப மாநில தலைவரா இல்ல, நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய போட்டியிட்ட ஒரு கோயம்புத்தூர் தொகுதியில எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் இல்லை என்பதும் ஒரு ஆப்சன்டீஸா பார்க்க வேண்டியது இருக்கு. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.